இளந்தமிழ் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து போகிறது சரியாக இருக்கும். ரொம்பவே பதபதைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய அவலம் பெரும் நெருடலாக இருக்கின்றது. தொடர் செய்திகள். நான் கேட்பதற்கு ஒன்றும் கேள்வி இல்லை. உங்களின் பார்வையை நீங்கள் வைங்கள் இளந்தமிழ் சார். நீங்க குறிப்பிட்டதை போலவே ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த மாதிரியான செய்திகள், அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சி ஊடகத்திலையும் வர்றத ரொம்ப வேதனையோடு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல மிக கொடுமையாக இருக்கக்கூடியது பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், மனநலம் குன்றிய பெண்கள், எல்லா வயதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா வயதை சார்ந்த பெண்களுக்கும் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறத பாக்குறோம். உதாரணத்துக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில உள்நோயாளியா இருக்கக்கூடிய ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு அதே மருத்துவமனையில இரவு நேரத்துல அந்த மருத்துவமனைக்கு உள்ள அவர் நோயாளியா அல்லது நோயாளிக்கு உதவியாக வந்தவரா என்று தெரியவில்லை, எனக்கு கவனத்தில் இல்லை. அவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செய்த வழக்கை நம்ம பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம், கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடம், இன்றைக்கு தொடர்ந்து நீங்க நேற்று குறிப்பிட்டதை போல புதுக்கோட்டை, கடலூர், காட்பாடி, நெல்லிக்குப்பம், உடுமலைப்பேட்டை, கோவை என்று எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி செய்திகள் பத்திரிகையை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவல நிலை ஏன் தற்போது இப்போ தமிழ்நாட்டில் நிலவுது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, வேதனையையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுல அரசியல் சாராமல், அரசியல் சார்ந்திருந்தாலும் அதை தாண்டிய விஷயங்கள் இருக்கிறனாலதான் நீங்க ஒரு மனநல மருத்துவர் அவங்கள இதுல ஒரு பேனல்ல வைத்து நீங்கள் இதை சார்ந்த விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், இதனால் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த முயற்சி இன்றைக்கு இவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய அன்றாட நிகழ்வாக ஏதோ விளையாட்டு போட்டிகள்ல, ஒலிம்பிக், ஏசியன் கேம்ஸ்ல அந்த மெடல் டேலி போடுவதை போல மாவட்டம் தோறும் எத்தனை பேர் கைதாகி இருக்கிறார்கள், மொத்தம் தமிழ்நாட்டுல இந்த போக்சோ வழக்குல, பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல எத்தனை பேர் கைதானார்கள் ஸ்கோர் போர்டு போடுகின்ற மாதிரி ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை எவ்வளவு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதை விவாதிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும், மற்றவர்களுக்கும் எப்படியான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அக்கறையில் தமிழ்நாட்டில் வேற எந்த ஊடகமும், செய்தி ஊடகமும், காட்சி ஊடகமும் எடுக்காத முயற்சியை நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி எடுத்திருப்பது மிகுந்த மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது மட்டுமில்ல, மிகுந்த பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கு உரிய செயல் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இப்ப நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகள், இன்னும் சின்னஞ்சிறு குழந்தைகள், 3 வயது 4 வயது குழந்தைகள்லாம் வடநாட்டில இருந்து இங்கு வேலைக்கு சாலை ஓரத்துல தங்கி கொண்டு பிழைப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுது. பள்ளி செல்லக்கூடிய சின்னஞ்சிறு மாணவிகள், கல்லூரி மாணவிகள் என்று பல்வேறான அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள். ஆனால் இதுல அரசு தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை, அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், நாம் அரசியல் சார்ந்து இந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறது என்பதை ஒரு விமர்சன பார்வையோடு நாம் பேசவும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன் என்று சொன்னால், அதாவது ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி பி டன் பட் சீம் டு பி டன் என்று ஒரு ஜுடிஷியல் இது உண்டு. அந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு சொற்றொடர். அது என்ன பொருள் என்று பார்த்தால், நீங்கள் நீதி தீர்ப்பு வழங்கப்பட்டது என்கின்றதோடு கடமை முடியல, அந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டதாக மக்கள் உணரணும். அந்த நீதி தங்களுக்கு கிடைத்ததாக அவர்கள் உணர வேண்டும், நியாயம் தங்களுக்கு கிடைத்தது என்பதை உணர வேண்டும் என்கின்ற அளவுல இது எல்லா துறைக்கும் கடமை இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சமூகமாக
நாம் என்ன விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வதற்கும் நாம் என்ன தயாரிப்பில் இருக்கிறோம், நம்முடைய கடமை என்ன என்கிற கேள்வியும் இருக்கு. இதுல இன்னைக்கு பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்புடைய நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அது ஒரு திமுகவினுடைய பொதுக்கூட்டத்துல ஒரு பெண் காவலருக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் சீண்டலாக இருந்தாலும் உடனே திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவங்க மேலதான் திமுக நடவடிக்கை எடுத்து விட்டது என்று சப்பை கட்டக்கூடும். அது பிரச்சனை இல்லை. இந்த துணிச்சல் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இப்ப காவல்துறை என்றால் மக்களுக்கு அந்த இருக்க வேண்டிய மரியாதை இல்லையா? யார் இந்த சட்டத்தை இந்த தன் நாட்டுல ரூல் ஆஃப் லா என்று சொல்வார்களே, இதை நடைமுறைப்படுத்துகின்ற கடமை காவல்துறையிட்ட இருக்கு. அப்ப அந்த சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துகிற அவர்களுக்கே இந்த பாதுகாப்பும் மரியாதையும் இல்லைன்னா இந்த கொடுமையை நாம் எங்கே போய் முறையிடுவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான கேள்வியோடு நான் என்னுடைய முதற்கட்ட பார்வை பதிவு. ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயத்த நம்முடைய தோழர் இளந்தமிழ் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய டாக்டர் அர்ச்சனா சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க கவனமா. இந்த ஒரு 5, 7, 8, 10 வருஷத்துக்குள்ள ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவது நிறைய கருத்தை வச்சாங்க. உங்களுடைய பார்வைங்க தோழர் இளந்தமிழ். நம்ம முதல் சுற்றுல பேசியது போலதான் ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுல எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள், அந்த சட்டத்தின் ஆட்சி அங்க நடைபெறுவதற்கான அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த அமைப்பு அங்க இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்ப நான் முதல் சுற்றுல சொன்னது போல ஒரு பெண் காவலருக்கு ஏற்பட்டதை போல இன்றைக்கு ஒரு ஏடிஜிபி அலுவலகத்துல அவருடைய சீட் எரிக்கப்பட்டு ஏதோ ஒரு புகாரை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது ஒரு முறைகேடை தட்டி கேட்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெண் அதிகாரிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல். அவ்வளவு ஒரு உயரத்துல உச்சத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்களே அவ்வளவு வல்னரபிளாக இந்த சமூகம் பார்க்கின்ற பொழுது, நீங்க குறிப்பிட்டதை போல இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருக்காங்க. அவங்களுக்கு தங்களுக்கு என்ன நடக்குது என்பதை சொல்லக்கூட தெரியாதவர்களா இருக்கிறாங்க. இது இந்த போதை கலாச்சாரம், இது வெளியேந்து வரக்கூடிய இந்த போதை மருந்துகள், இந்த கொக்கேன், ஓபியம், இந்த மாதிரி மெத்தபெட்டமைன் என்னென்னமோ பேர் சொல்றாங்க. இதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த கட்டற்ற சாராய அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அது மனிதன் உட்கொள்ளுவதற்கு ஏதுவான ஒரு தரத்துல இந்த அரசாங்கம் கொடுக்குதாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவன் ஒரு குறைவாக குடித்து உடல் களைப்புக்காக நான் உடல் உழைப்பை கொடுக்கிறேன், எனக்கு உடல் வலியை போக்குவதற்கு, உறங்குவதற்கு எனக்கு இது தேவை என்று சாக்கு சொல்லிவிட்டு அவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் அதிகமாக குடிக்க வேண்டிய அளவுக்கு அந்த அந்த போதைப் பொருளினுடைய தரம் இருக்கு. அது உள்ள போய் அவனுடைய வயிற்றை அதாவது புண்ணாக்கி அவனை மரணத்துக்கு இட்டு செல்வது மட்டும் இல்லாமல் மூளையவும் கெடுத்து அவனை தவறு செய்ய தூண்டுகிறது. டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னதை போல பணம் பத்த மாட்டேங்குது. அப்ப கிரைம் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய மரியாதைக்குரிய பாக்கி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சமூக அந்தஸ்து இருக்கு பாத்தீங்களா, அவன் எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நசுக்கப்படுகிறானோ, ஒரு ஆண் என்கின்ற திமிர அவன் தலைக்குள்ள போய் வல்னரபிளாக இருக்கக்கூடிய சாமானிய பெண்களை, பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவன் மனதை ஆட்சிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சைக்கியாட்ரிக் இஷ்யூ இருக்கு. அப்ப இந்த சமூகத்துல பள்ளியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டுமில்ல, பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிக் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற நான் ஒரு பார்வை வைக்கிறேன். அதை டாக்டர் அர்ச்சனா ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். பள்ளிகளில் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. சொல்லுங்க. பள்ளிகளில் குறிப்பாக 10 பருவ மாணவர்களுக்கு அவர்களுடைய அந்த மன போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கட்டாயம் எல்லா பள்ளிகளிலும் இந்த அரசாங்கம் கவுன்சிலர்களை அதாவது நியமிக்க வேண்டும். கவுன்சிலர் என்று சொன்னால் சைக்கியாட்ரிக் பேக்ரவுண்ட்ல குவாலிஃபைடா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும், அல்லது ஒரு சக மாணவ மாணவியோ அல்லது ஆசிரியர்களோ அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்பம் கொடுக்கும் பொழுது அதை வெளியே சொல்லுவதற்கோ, தனக்கு நான் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறேன், ஐ எம் பீயிங் அபியூஸ்ட் என்பதே தெரியாமல் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கும் பொழுது அதற்கான பேசிக் எஜுகேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விஷயம்.
இப்ப மற்ற விருந்தினர்கள் சொன்னதை போலவே இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய போர்னோகிராஃபி என்பது எல்லா பிள்ளைகள் கையிலயும் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் போன்ற இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதிரியான பாலியல் கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட் நிறைய தானா வந்து விழுது. ஏதோ தவறுதலாக ஒரு வார்த்தையை அவர்கள் டைப் அடித்து விட்டால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கு ஏற்படுத்தக்கூடிய சவால் என்று அந்த பிள்ளைகள் தேடாமலேயே இந்த அடல்ட் கண்டென்ட் அந்த ஸ்கிரீன்ல வந்து விழக்கூடிய போது அதுக்கு அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமில்லை, எல்லோருமே இந்த மாதிரியான தேவையற்ற கண்டென்ட்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு வரும் பொழுது கண்டிப்பா அந்த மனக்கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கான அந்த சைக்காட்ரிக் சப்போர்ட் அவங்களுக்கு இல்ல. எல்லா காலங்களிலும் மனித இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பாலியல் தொடர்பான விஷயங்கள் தங்கள் மனதை செலுத்துவதற்கு, மூளையை செலுத்துவதற்கு எப்பவுமே அவங்க வந்து பலியாகுவது இயல்பு. விக்டிம் அவங்க எல்லாருமே மனிதர்கள், விக்டிம்ஸ் தான் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கான புரிதலும் சைக்காட்ரிக் சப்போர்ட், அதை தாண்டி இந்த சிஸ்டம், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் கல்லூரிகள்ல இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து பாஷ் கமிட்டி இருக்கு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கு, வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இந்த பாலியல் துன்பங்களிலிருந்து அவங்களை பாதுகாப்பதற்கு அல்லது அந்த விஷயங்களை விசாரிப்பதற்கு விசாகா கமிட்டி இருக்கு. இது எல்லாம் எப்படி செயல்படுது? இப்ப ஒரு அண்ணா நகர்ல ஒரு மனநலம் குன்றிய சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்புணர்ச்சி வழக்குல அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குற்றம் இழைத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் ஹைகோர்ட் வரைக்கும் போய் எந்த மாதிரியான விஷயம் வந்தது என்று பார்த்தோம். எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியாக நடத்த வேண்டும் என்பது. அதை தாண்டி பெற்றோர்கள் குழந்தைகளுடன் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவங்களோட நேரம் செலவழித்து பேச வேண்டும். இந்த நான் ஐடில இருக்கேன், எனக்கு நான் மீட்டிங்ல இருக்கேன் என்று சொல்லி பிள்ளைகளை புறக்கணிக்கும் பொழுது அவர்கள் அந்த மன உறுதியை இழந்து தவறான பாதைக்கு போகிறார்கள். எனவே இது காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை என்று அல்லாமல் குடிமக்கள் எல்லோருக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் ஒரு புதிய பாதையை நோக்கி போக வேண்டும். இதில் முத்தாய்ப்பாக பள்ளி கல்லூரிகளில் கட்டாயமாக இந்த திமுக அரசாங்கம் கவுன்சிலர்களை, சைக்காட்ரிக் பேக்ரவுண்ட் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நான் நன்றி. ரொம்ப சிறப்பாக விரிவாக வச்சிருக்கீங்க.